தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் குன்னூர், கோத்தகிரி, பர்லியார் போன்ற பகுதிகளிலே இருந்து செய்திகளை வழங்கியிருக்கிறார். அதை போல உதகை, குந்தா, எமரால்டு பகுதியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜி. நிக்கோலஸ் அவர்களும், பந்தலூர் தாலுகா பகுதிகளிலே இருந்து ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் நீலமலை ராஜா அவர்களும், கூடலூர், பாடந்துறை, நிலாக்கோட்டை பகுதியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர், எடிட்டர், ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் போன்றவர்கள் இன்றைக்கு அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற செய்திகளை எல்லாம் தொகுத்து நமது நீலமலை தொலைக்காட்சியிலே வழங்கியிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் சிறப்பான ஒரு மாவட்டமாக, சுற்றுலா தலங்களிலே முதன்மையான இடமாக, மலைகளின் அரசி என்று அன்போடு மக்களால் அழைக்கப்படுகின்ற நீலகிரி மாவட்டம், வானத்தை தொட்டு கொண்டிருக்கின்ற மேகக்கூட்டங்கள் மலை மீதிருந்து மக்கள் பார்க்கின்ற போது அந்த வானம் கைக்கு எட்டிவிட்டதா என்று சொல்லுகின்ற வண்ணமாக அமைந்திருக்கின்ற நீலகிரி மாவட்டம். எங்கு பார்த்தாலும் பசுமை, எங்கு பார்த்தாலும் மேகக்கூட்டங்கள் என்று மலைகள் பொழியும் ஒரு மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் இருந்து வருகிறது. தேயிலை தோட்டங்கள், மலைநாட்டு காய்கறி, கோஸ், கேரட், கிழங்கு, இன்னும் பீட்ரூட், பீன்ஸ் என்று பல்வேறு காய்கறி வகைகளும் பழ வகைகளும் கொண்ட ஒரு விவசாய நிலம் கூட என்று சொல்லலாம் இந்த நீலகிரி மாவட்டத்தை. அப்படிப்பட்ட இந்த செழிப்பான இந்த நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலங்களாக கிட்டத்தில் என்று சொல்லுவார்களே, அதை போல சமீப காலங்களாக வனவிலங்குகள் நீலகிரி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே மக்கள் குடியிருக்கின்ற பகுதியிலே தங்களும் குடியேறிவிட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு பல இடங்களிலே வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்று சமூக ஆர்வலர்கள், நீலகிரி மாவட்டத்தை மக்களையும் நேசிக்கின்ற மக்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு யானை ஒரு பெண்ணை அடித்து காலால் மிதித்து கொன்ற செய்திகளெல்லாம் குளப்பள்ளி பகுதியிலே 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது. அதை போல பாடந்துறை என்ற பகுதியிலே யானைகளுடைய அட்டகாசம் என்னாலும் இன்னாலும் எப்போதும் இருக்கிறது என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கால்நடைகளையும் விவசாயங்களையும் நம்பி வாழுகின்ற அந்த பகுதியினுடைய மக்கள் கால்நடைகளை புலிகளும் மற்ற வனவிலங்குகளும் அடித்து கொன்று அது தங்களுக்கு உணவாக்கி கொள்ளுகிறது என்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. இதை போல சில தினங்களுக்கு முன்பாக பாடந்துறை பகுதியிலே கனிவயல் என்ற ஒரு பகுதி உண்டு. நாராயணன் என்பவர் விவசாயி. இவர் பசுமாடுகளையும் கால்நடைகளையும் வளர்த்தி வருகிறார். இவருடைய மாடை ஒன்றை புலி கடித்து குதறி தனக்கு உணவாக்கி அதை கொன்று குவித்ததை பார்த்த நாராயணன் மன உருகி அழுத காட்சி அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களையெல்லாம் துயரத்தில் ஆழ்த்தியது. ஊர் மக்களெல்லாம் ஒன்று கூடி அந்த புலி சிறுத்தையை அடித்து கொன்ற விலங்கை
குழி தோண்டி புதைக்கின்ற காட்சி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அதற்காக பசுமாட்டுக்காக இழப்பீடு வழங்கப்பட்டது என்றும் இந்த இழப்பீடு குறைவானதாக இருக்கிறது, அந்த இழப்பீடை கொண்டு அது போன்ற ஒரு பசுமாட்டை வாங்க முடியுமா என்று கண்ணீர் மல்க நாராயணன் தெரிவித்ததாக அந்த பகுதியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு இடங்களில் வனவிலங்குகளுடைய தொல்லைகளும், விவசாய நிலங்கள் வாழை தோட்டங்களை போட்டு அதை வளர்த்து அது வாழை குலை தள்ளுகின்ற போது யானை கூட்டங்கள் அதில் புகுந்து அத்தனை மரத்தையும் சாய்த்து விடுகிறது. இதை போல பாக்கு மரம், பெலாமரம் என்று யானைகளுடைய தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றும், இதை போல கோத்தகிரி பகுதியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமித் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பகல் நேரத்திலே சிறுத்தை புலி ஒன்று அங்கே இருக்கின்ற சாலையிலே சாவகாசமாக காலை வேளையில் கூட நடந்து வருகிறது என்றும், அதிகாலை சிறுத்தை ஒன்று அதனுடைய காடுகளிலே இருந்து சாலையை கடந்து அங்கே இருக்கின்ற பாலத்தின் தடுப்பு சுவரிலே ஏறி வருகின்ற வாகனத்தை எல்லாம் வேடிக்கை பார்த்து செல்லுகின்ற காட்சியையும் எடுத்து இதுபோன்ற வனவிலங்குகள் இங்கு அதிகளவு உண்டு என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கோத்தகிரி பகுதியிலே சமீப காலங்களாக கரடிகள் ஊருக்குள்ளே நுழைவதும், சாலைகளிலே வந்து ஓய்வெடுப்பதும், தன்னுடைய முதுகை மரங்களில் மனிதர்கள் நின்று சொரிவதைப் போல அந்த மரத்தில் தேய்த்து ஓய்வெடுத்து செல்லும் காட்சியெல்லாம் சுற்றுலா பயணிகள் பார்த்து செல்லுகின்ற காட்சிகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி ஊருக்குள்ளே நாய்களை வந்து கவ்விச் செல்லும் புலி, சிறுத்தை புலி என்று நடமாட்டமும் மக்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கிறது. உச்சக்கட்டமாக கோத்தகிரி பகுதியிலே சிறுத்தை புலி 2 ஒன்று போகிறது. அதன் உடன் கரும் சிறுத்தை என்று சொல்லுவார்களே, அந்த கரும் சிறுத்தையும் சேர்ந்து நடந்து செல்கின்ற காட்சி இந்த காட்சி. இது என்ன திரைப்படத்திலே வருகின்ற மாயாஜால காட்சியா அல்லது உண்மையா என்று உணரும்படி கோத்தகிரி பகுதியிலே இந்த சம்பவங்கள் வந்திருக்கிறது. ஊடகத்திலெல்லாம் எடுத்து இதை ஒரு சிறப்பு செய்தியாக, சிறப்பு காட்சியாக போட்டிருக்கிறார்கள். இப்படி நீலகிரி மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற வனவிலங்குகளை பற்றி வனத்துறை அப்பப்போது எச்சரிக்கை விடுகிறார்கள். அங்கே யானைகள் நடமாட்டம் இருக்கிறது. குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில், கோத்தகிரி உதகை சாலையில் கரடிகளினுடைய தொல்லை, காட்டெருமை என்று சொல்லப்படுகின்ற காட்டியினுடைய தொல்லை, வனவிலங்குகளுக்கு எச்சரிக்கையாக மக்கள் இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு எச்சரிக்கையை தருகிறார்களே ஒழிய, மக்களை பயமுறுத்துகிறார்களே ஒழிய வனத்துறையினர். ஆனால் மக்கள் படும் துன்பத்தை எண்ணி பார்ப்பதில்லை. அந்த வனவிலங்குகள் மக்கள் இருக்கின்ற பகுதியிலே வராமல் இருப்பதற்கு, தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்களா? அந்த வனவிலங்கு எதற்காக வருகிறது? தங்களுக்கு உணவில்லை என்பதனால் இந்த மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே வருகிறது. ஆக வனத்திலே அதற்கு உணவு கிடைத்து விட்டால்
மக்கள் வாழும் பகுதியில் வராது. அதற்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்று சமூக நல ஆர்வலர்கள் சொல்லுகிறார்கள். அதோடு யானைகளெல்லாம் வருவதற்கு அக்காலத்தில் அகல குழி வெட்டுவார்கள். நீண்ட நெடிய குழியை வெட்டி அதை தாண்டி யானைகள் வராமல் இருப்பதற்கான வழிவகையை செய்தார்கள். அதை ஏன் இப்போது வனத்துறை செய்ய மறுக்கிறது, வனத்துறை செய்யாமல் இருக்கிறது என்று சமூக நல ஆர்வலர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக வனத்துறை எச்சரிக்கை விடுகிறது. மக்களை அங்கு வனவிலங்குகள் இருக்கிறது, செல்லாதீர்கள், அதிகாலை போகாதீர்கள், மாலை நேரமானால் வீட்டுக்குள்ளே முடங்கிக் கொண்டிருங்கள் என்று முன்னெச்சரிக்கையை தருகிறார்களே உரிய அந்த வனவிலங்குகளால் மக்கள் படுகின்ற துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் தங்களுடைய கால்நடைகள் பாதிப்பும் விவசாய நிலங்களும் பாதிப்பதை இவர்கள் உணர்வதில்லை என்று சமூக நல ஆர்வலர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பந்தலூர் பகுதியிலே இருந்து நீலமலை ராஜா அவர்களும் நிலாக்கோட்டை 4th மைல் பாடந்துறை பகுதியிலே இருந்து நமது எடிட்டர் செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்களும் குன்னூர் கோத்தகிரி பகுதியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் உதகை பகுதியிலே இருந்து எஸ்ஜி நிக்கோலஸ் போன்றவர்கள் இதனை நமது நகர்வன பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து, இதை பார்த்த பிறகாவது மக்களுக்கு தொல்லைகள் வனவிலங்குகளால் ஏற்படாமல் நிரந்தர தீர்வை வனத்துறை எடுக்குமா செய்யுமா என்ற கேள்விகளோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் பார்க்க உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுவதோடு இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு நகர்வன பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்